மொரோக்கோவில் ஆளும் கட்சியான ஜஸ்டிஸ் மற்றும் டெவலப்மெண்ட்டுடன் கூட்டணியில் இருந்து இடதுசாரி கட்சியான இஸ்டிக்லால் கட்சி விலகியுள்ளது. மொரோக்கோவில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையுடன் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட் கட்சி ஆட்சியை பிடித்தது. இது ஒரு இஸ்லாமியவாத கட்சியாகும். இதனை அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியாக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது இஸ்டிக்லால் என்ற மதச்சார்பற்ற இடதுசாரி கட்சியாகும். இதில் 6 உறுப்பினர்கள் மந்திரி பதவி வகித்து வந்தனர். பொருளாதார கொள்கை மற்றும் மானியங்கள் வெட்டு போன்ற பிரச்சினைகளில் அரசுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் ஆட்சியிலிருந்து விலகுவதாக இஸ்டிக்லால் கட்சியின் செய்தியாளர் அடில் பென்ஹம்சா இன்று தெரிவித்தார். பிரதமர் அப்டலிலா பென்கிரனோ மக்களின் பிரதிநிதித்துவமான அரசின் தலைவர் போல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் போன்ற நோக்கத்துடன் செயல்படுகின்றார் என்று அவர் குறை கூறியுள்ளார். ஆளும் கட்சியோ இஸ்டிக்லால் கட்சி அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களில் நாசவேலை செய்ய நினைக்கின்றது என்று தெரிவித்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் தெரிவித்துள்ளன. இஸ்டிக்லால் கட்சியின் 6 மந்திரிகளில் 5 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். கல்வி அமைச்சரான முகமது எல் குபாவாவின் ராஜினாமா குறித்து விவரம் தெரியவில்லை. ஆட்சியில் தொடர வேண்டுமானால் ஆளும் கட்சி அடுத்த கூட்டணி குறித்து அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் அடுத்த தேர்தலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதில் முதல் தேர்வே நடக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். எகிப்தின் இஸ்லாமிய அதிபர் முகமது முர்சி பதவியிறக்கம் செய்யப்பட்ட ஒரு வாரத்தில் மொரோக்கோவின் பிரச்சினை வெளிவந்துள்ளது. அவரது சகோதரர் முர்சி போல் பென்கிரேனும் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று இஸ்டிக்லால் கட்சியின் தலைவர் ஹமீத் சபைத் தெரிவித்ததாகவும் செய்தி வெளியாகியுள்ளது.